ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு வார்த்தைக்காக நான் எதிர்பார்க்கும் போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்துல அதிசயம் அப்படின்ற ஒரு வார்த்தையை என் இருதயத்திலே கர்த்தர் வைத்தார். வாசிக்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரத்தினுடைய 17வது 18வது வசனத்தை வாசிக்கலாமா? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 17 18 வாசிக்கலாம். அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உம்மை காணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான். அடுத்து அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்னவென்று நீ கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம் என்றார். அது அதிசயம் என்றார். அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்னவென்று நீ கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம் என்றார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு கிருபையாய் ஒரு வாக்கு கொடுக்கிறார். தேவனுடைய மனுஷன் இந்த இடத்திலே கேட்கிறார். முதலில் நீங்கள் அங்க மோசேயை குறித்து வேதம் சொல்லுது. மோசே ஆண்டவரே, நான் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில நான் போவேன், அவர்கள் ஒருவேளை உன்னை அனுப்பின ஆண்டவர் யார், உன்னை அனுப்பின ஆண்டவருடைய பேர் தெரியுமா அப்படின்னு அவங்க கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? அப்போ மோசேயை பார்த்த ஆண்டவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று போய் சொல். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, வேதத்திலே இப்படி பல பரிசுத்தவான்கள் ஆண்டவரை யார், நீர் யார் என்று கேட்டால் நான் என்ன செய்வேன்? நீங்கள் அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து வேதத்துல வாசிக்கிறோம். முதல்ல ஆண்டவர் அவனை குதிரையில வரும்போது சந்திக்கிறார். அவன் அப்படியே கீழே விழுறான். விழுந்த உடனே என்ன கேட்கிறான்னா, ஆண்டவரே நீர் யார்? ஆண்டவரே நீர் யார்? நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? ஆண்டவர் உடனே அவனுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். அப்போ வேதத்துல ஆண்டவரே நீங்க யார் அப்படின்னு கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்தது போல, ஒரு சூழ்நிலை கர்த்தர் அல்ல, ஒரு பிரச்சனைக்கு தேவன் அல்ல, 1000 சூழ்நிலையிலையும் 1000 சூழ்நிலைக்கு தகுந்தது போல என் தேவன் பதிலளித்தால் காரணம் யார் என்றால், நான் ஆராதிக்கிற தெய்வம் அவர் சர்வ வியாபி, அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் சர்வத்திலும் அதிகாரம் படைத்தவர். எங்கிருந்தாலும், என்ன பிரச்சனையில் இருந்தாலும், எந்த சூழ்நிலை இருந்தாலும், எந்த பாஷைக்காரனாய் இருந்தாலும் கர்த்தர் விடுதலை கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அப்போ இந்த தேவனுடைய மனுஷன் ஆண்டவரே உம்முடைய நாமம் என்ன, நீர் யார் அப்படின்னு கேட்கும்போது இந்த இடத்துல இந்த மனுஷனுக்கு என்ன பதில் வருது அப்படின்னா, நீ அப்படி கேட்க வேண்டியது என்ன? என்னுடைய நாமம் அதிசயம், என்னுடைய நாமம் அதிசயம். அந்த தேவன் இந்த ஜெபம் முடிகிறதற்குள்ளே உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்க குடும்பத்துல ஒரு அதிசயத்தை நீங்க பாப்பீங்க. இன்னைக்கு ஜெபிச்சிட்டு இருக்கிற அந்த காரியத்துல ஒரு அதிசயம் நடக்கும். இந்த 100 days ஜெபம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அதிசயத்தை கொண்டு வரும். உங்க வேலையில ஒரு அதிசயம் நடக்கும். உங்க வருமானத்துல ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்வார். உங்க சரீரத்துல ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்வார். அது நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருக்கும். நிறைய பேர் கேட்பாங்க, இது எப்படி நடந்துச்சுன்னு கேட்பாங்க. அது டாக்டர்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், சொந்தக்காரங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், உங்களுக்கே அது ஆச்சரியமா இருக்கும். காரணம் என்னன்னா, கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறது அதிசயம். நல்ல கரங்களை தட்டி, பிரதர் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்வார். இது உங்க பலத்தால முடியாது, இது உங்க திறமையினால முடியாது, இது உங்களால இது நடக்காது, இது என்னுடைய பலத்திற்கு மிஞ்சிய சூழ்நிலை. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் ஆராதிக்கிற தேவன் அதிசயமானவர், அவர் ஒரு அதிசயத்தை செய்வார்.
ஹல்லேலூயா. உங்களுக்கு தேவைப்படுமானால் ஆண்டவர் எந்த விதத்திலும் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். ஈசாக்க வந்து ஆண்டவர் நடத்துகிற விதத்தை பார்த்தீங்கன்னா அந்தந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்தது மாதிரி கர்த்தர் அவனை நடத்துறார். இப்போ கேராரூர் மேய்ப்பர் அந்த துறவு தங்களுடையது என்று வாக்குவாதம் பண்ணும்போது அதை விட்டு கொடுக்கக்கூடிய மனதைரியத்தை ஆண்டவர் தர்றாரு. அவ்வளவுதான், விட்டு கொடுத்துட்டு அப்படியே வர்றாரு. அதற்கு பிறகு அவன் வந்து ஏசேக்கு முடிஞ்சு சித்தனா முடிஞ்சு ரகபோத்து வரும்போது சோர்ந்து போகாம அந்த ரகபோத்துல திரும்பவும் துறவை தோன்றதுக்குரிய பலன் தர்றாரு. இது ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த இரண்டாவது பலன். மூணாவது வேதம் சொல்லுது, பஞ்சமுள்ள காலத்திலே ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் அவனுக்கு 100 மடங்கு பலன் கொடுத்தார். அப்படின்னா இப்ப மூணாவது இந்த சிச்சுவேஷன் என்னன்னா அவனால முடியாது. அப்படின்னா எல்லாருக்கும் பஞ்சம், அங்க சரியான தண்ணி எதுவுமே இல்லை, எதுவும் பண்ண முடியாது. அப்ப அந்த காலத்துல ஆண்டவர் என்ன பண்றாருன்னா கர்த்தர் அவனுக்கு ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்கிறார். ஹல்லேலூயா. வேதத்துல 2 பேர் ஒரே டைம்ல கன்சீவ் ஆகுற மாதிரி, அப்படின்னா 6 மந்த் 3 மாசம் தள்ளி, ஒன்று எலிசபெத், இன்னொன்று வந்து மரியாள். ஆனா ஒருத்தங்க கன்னியா இருக்கிறாங்க, இன்னொருத்தங்க வயசானவங்களா இருக்கிறாங்க. ஆனா வயசானவர்களுக்கு குழந்தை வயித்துல உண்டாகுமா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் பாசிபிள், அப்படியே கொஞ்சம் நடந்தாலும் நடக்கலாம். ஆனா புருஷனே அறியாத ஒரு கன்னி பெண்ணுடைய வயித்துல குழந்தை உண்டாகுமானா அது சான்ஸ், அது அவ்வளவுதான், நடக்கவே நடக்காது, அது வாய்ப்பே இல்லை. ஆனா எலிசபெத்திற்கும் குழந்தையை கர்த்தரால கொடுக்க முடிஞ்சிருச்சு. அதே நேரத்துல கன்னி மரியாயாகிய இயேசுனுடைய தாயாருக்கும். அதுதான் கர்த்தர். பிரதர், சிஸ்டர், அம்மா, ஐயா, இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு தெளிவா பேசுகிறார். நீங்க ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிறவங்க சொல்லலாம், பாஸ்டர் இதை நான் செய்து முடிக்க முடியாது, ஏன் அப்படின்னா எனக்கு இது கண்ட்ரோல்லே இல்ல, நான் என்ன பண்ணுவேன், எனக்கு என்ன இருந்தாலும் இந்த பிரச்சனையை மேற்கொள்ளக்கூடிய பலன் என்னிடத்துல இல்ல, இது நடந்துருச்சுன்னா நான் எதுவுமே செய்ய முடியாது, இது என்னுடைய பணத்திலையோ என்னுடைய பொருளையோ கொடுத்து ரெடி பண்ணவே முடியாது, இது எப்படி எப்படி நடக்கும்னு எனக்கு தெரியல, எனக்கு நம்பிக்கையே வர மாட்டேங்குது. அந்த அளவிற்கு சூழ்நிலை இருக்கலாம். ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்களுடைய சூழ்நிலையை மாற்ற முடியாவிட்டால் அதிசயம் செய்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அத அதிசயத்தை செய்துதான் அந்த காரியத்தை செய்து முடிக்கணும்னா உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் ஒரு அதிசயத்தை கூட செய்வதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்புறவங்க எஸ் பிரதர், ஆமென், ஹல்லேலூயா. அந்த கடனை உங்களுக்காக முடிக்க முடியாது, ஆனா கர்த்தர் நினைச்சா ஒரு அதிசயத்தை உங்களுக்கு செய்வார். உங்களுக்கு முன்பாக இந்த பிரச்சனையை யாராலும் சரி செய்ய முடியாது, ஆனா கர்த்தர் நினைச்சாருன்னா அதிசயத்தை செய்வார். நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு அதிசயமானவர், ஆமென். அதிசயம்னு உங்க வாழ்க்கையில தேவைப்படுமானால் கர்த்தர் அதிசயத்தை செய்கிறதற்கு வல்லவராயிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணும்போது ஆண்டவர் வந்து வாதையை அனுமதிச்சார். ஆனா புறப்பட பண்ணும்போது கர்த்தர் அவர்களை ஒன்ன செய்ய சொல்லி, இதை நீங்க செய்யுங்க, உங்களுக்கு என்ன கிடைக்கும்? விடுதலை. கர்த்தர் அப்படி அவங்கள செய்ய சொல்லி விடுதலை பண்ணினாரு. சில நேரத்துல ஆண்டவர் வந்து நம்முடைய பிரச்சனைய நம்மளை கொண்டையே கர்த்தர் சரி பண்ண வைப்பாரு. அதை நீங்களே டீல் பண்ணுவீங்க, நீங்களே முன்னாடி நிப்பீங்க. கர்த்தர் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த்தை தருவாரு, உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பாரு. நம்முடைய பிரச்சனைகளை நம்மை கொண்டு சரி பண்றது ஒரு ஆண்டவருடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி. அப்படி செய்வாரு. இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தர் அதுல அதிசயம்தான் நடக்கணும், அப்பதான் என் பிள்ளை அந்த இடத்துல இந்த கரையேறுவாங்கன்ற ஒரு இடம் இருந்துச்சுன்னா உங்களுக்காக அதிசயத்தையும் செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஆமென். அதனால ஆண்டவருடைய பிள்ளையே, எதுவுமே நடக்காது என்கிற இந்த சூழ்நிலையிலிருந்து நான் வெளியே வரமாட்டேன் அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ள வேண்டவே வேண்டாம். உங்களால முடியாதா? யாராலையும் முடியாதா? கர்த்தர் எப்படி அதை நடத்த போறாருன்னா அதிசயமாய் நடத்துவார். இஸ்ரவேல் ஜனங்களை புறப்பட பண்ணின வரைக்கும் அந்த பிரச்சனையை அவர்களை கொண்டே கர்த்தர் டீல் பண்ணாரு. இப்ப புறப்பட்டு வந்து பாதி வழியில வரும்போது செங்கடல் முன்னாடி நிக்குது. இப்போ இவங்களுக்கு என்னன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது, இப்போ ஒரு அதிசயம் தான் அந்த இடத்துல நடக்கணும். அப்போ கர்த்தர், நேற்றுக்கு நம்ம வாச்சோம்ல, கர்த்தர் கீழ்காற்றை அனுப்ப பண்ணி சமுத்திரத்தை இரண்டாய் பிரித்து ஒரு அதிசயத்தை அவர்களுக்கு செய்த வல்லவராய் இருந்தார். மருத்துவர்களால் கைவிடப்பட்டவர்களுக்கு ஒரு அதிசயம் நடக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்வார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நிறைய பேருக்கு இதுவரைக்கும் நிறைய காரியம் அதிசயமா தான் நடந்திருக்குது. இன்னும் கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை அதிசயமாய் நடத்துவேன்.
அது அதிசயம் என்றார். சொல்லுங்க, நீர் அதிசயம். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, நீர் அதிசயம். நீர் அதிசயமானவர், நீர் அதிசயமானவர், நீர் ஆலோசனை கர்த்தர், நாமம் அதிசயம். சொல்லுங்க, என் இயேசுவனுடைய நாமம் அதிசயம், என் கர்த்தருடைய நாமம் அதிசயம். அவர் என்னை அதிசயமாய் நடத்துவார், அதிசயமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. தேவன் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் செய்த ஒரு பெரிய அதிசயத்தை குறித்து அதுல இருக்கிற ஒரு 3 காரியத்தை சொல்லி நான் ஜெபித்து முடிக்க ஆசைப்படுகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 21வது வசனத்திலிருந்து 37வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க போறோம். ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 21வது வசனத்திலிருந்து அப்படியே சேர்ந்து நம்ம வாசிக்கலாமா? அப்பொழுது அவர் அவர்களுடனே பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபை உள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா? அவர் அவர்களை நோக்கி, வைத்தியனே, உன்னைத்தானே குணமாக்கி கொள் என்கிற பழமொழியை சொல்லி, நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறபடி கப்பர்நகூமில் உன்னால் செய்யப்பட்ட கிரியைகள் எவைகளோ அவைகளை உன் ஊராராகிய இவ்விடத்திலும் செய் என்று நீங்கள் என்னுடன் சொல்வீர்கள் என்பது நிச்சயம். அடுத்த வசனம், ஆனாலும் தீர்க்கதரிசி. இப்போ நீங்க 36வது வசனத்தை வாசிங்க. 36வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன வார்த்தையோ, அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் புறப்பட்டு போகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். இனி 37வது வசனத்தை கூட வாசிக்கலாம். அவருடைய கீர்த்தி அவருடைய சுற்றிலும் இருந்த நாடுகளில் உள்ள இடங்களில் எல்லாம் பிரசித்தி ஆயிற்று. இனி 42, 43 கூட வாசிக்கலாமே? வாசி முடிச்சிருவோம். 42, 43. உதயமான போது அவர் புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு திரளான ஜனங்கள் அவரை தேடி அவரிடத்தில் வந்து தங்களை விட்டு போகாதபடிக்கு அவரை நிறுத்தி கொண்டார்கள். ஆமென். அவரோ அவர்களை நோக்கி, நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தினுடைய முழு பகுதியை நீங்க வாசிப்பீர்களே ஆனால், நம்முடைய தேவன் யாராய் வெளிப்பட்டிருக்கிறார்? இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறார்னா, அவர் அதிசயமானவராய் ஆண்டவர் வெளிப்பட்டிருக்கிறார். இந்த அதிகாரத்துல முதலாவதாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், சாத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் வனாந்தரத்துல இந்த ஃபாஸ்டிங் பிரேயர், ஆண்டவர் அந்த உபவாச நாளை முடித்த உடனே வேதம் சொல்லுகிறது, பிசாசு அவரை சோதிக்கும்படி எங்க கொண்டு போனான் அப்படின்னா, வனாந்தரத்திற்கு கொண்டு போனான். நீங்க இந்த வனாந்தரம் அப்படின்றது பிசாசு சோதிக்கிற ஒரு இடம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டார்கள். அவர்களை ஆண்டவர் பிரயாணம் பண்ண வேண்டும் அப்படின்னா, எகிப்திலிருந்து கானான் தேசத்திற்கு எத்தனை நாள் பிரயாணம் அப்படின்னு சொன்னா, கரெக்டா பாத்தீங்கன்னா அது ஒரு 3 days, ஒரு 3 நாள் பிரயாண தூரம் தான் இருக்குது. ஆனா இந்த வனாந்தரத்துல அவர்கள் எல்லாருமே ரொம்ப வனாந்தரத்துல பெரிய பெரிய சூழ்நிலையை சந்தித்தார்கள். ஏன்னா அவர்களுடைய சோதனையில அவர்களால நிக்க முடியல, பரிசுத்தமாய் வாழ முடியல. அவங்க அந்த இடத்துல ஆண்டவரை முறுமுறுத்தார்கள். அவர்கள் அந்த இடத்துல ஆண்டவரை விசுவாசிக்காமற் போனார்கள். அதனாலே அந்த வனாந்தரத்திலே அவர்களால் அந்த காரியத்தை ஜெயிக்க முடியாம போயிருச்சு. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு போகிறதற்கு முன்பாகவே அதே வனாந்தரத்தில் சத்துரு அவரை சோதிக்க வரும்போது கர்த்தர் அந்த சத்துருவை ஜெயித்து நமக்கு ஒரு அதிசயத்தை கர்த்தர் புறப்பட பண்ணி நமக்கு ஒரு அதிசயத்தை செய்கிறவராகவே இருக்கிறார். ஆமென். நான் நம்புகிறேன் நம்முடைய முன்
முன்னோர்கள் தோற்று போனது, நம்முடைய முன்னோர்கள் விசுவாசமா இருக்க முடியாதது, அவருடைய பலவீனத்தினாலே ஒருவேளை தோற்று போன பகுதியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருந்து நமக்கு ஒரு வெற்றியை தந்து, நான் நம்புறேன் கர்த்தர் உங்களுக்கு செய்கிற முதல் அதிசயம் என்னன்னா, முன்னோர்கள் தோற்று போனதை நீங்கள் ஜெயிக்க போகிறீர்கள். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற தகப்பனார் தோற்று போன அந்த காரியத்தை ஆண்டவர் உங்க மூலமா ஜெயிக்க பண்ண போறாரு. உங்க அம்மாவால ஜெயிக்க முடியாதது, உங்க அப்பாவால ஜெயிக்க முடியாதது, உங்க குடும்பத்தில் இருக்கிற நபர்களாலே ஜெயிக்க முடியாத வியாதி, ஜெயிக்க முடியாத கடன், ஜெயிக்க முடியாத பாவங்கள், இது அத்தனையும் கர்த்தர் உங்களுக்குள்ளே எழும்பி அந்த தோற்கடிக்கிற பிசாசு வெட்கப்பட்டு போகும்படியாய் கர்த்தர் அதை ஜெயிக்க பண்ண வல்லவர். கைகளை தட்டி ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே அந்த ஆவியானுடைய கரம், அந்த ஆவியானுடைய கரம், ஆமென், ஸ்தோத்திரம் 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 சொல்லுங்க. அப்பா என் மேல் கடந்து வரட்டும், என் மேல் கடந்து வரட்டும். அவர்கள் ஜெயிக்க முடியாததை என்னை கர்த்தர் ஜெயிக்க பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். அவருடைய முதல் அதிசயம் இந்த 4ஆம் அதிகாரத்திலே வேதம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது. அவர் வனாந்தரத்திலே சத்துருவை ஜெயித்தார். வனாந்தரத்திலே முன்னோர்கள் கீழ்ப்படியாமையினாலே தோற்று போனார்கள், அவிசுவாசத்தினாலே தோற்று போனார்கள். ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வசனத்தை கொண்டு அந்த சத்துருவை என்ன பண்ணார்னா கர்த்தர் ஜெயித்தார். ஆண்டவர் ஜெயித்தார். நாம் தோற்ற அனைத்தையும் நமக்காக ஜெயிப்பதற்கு ஒரு கர்த்தர் இருக்கிறார். நமக்காக நம்மை ஜெயிக்க பண்ணுகிறதற்கு ஒரு தேவன் இருக்கிறார். இந்த ஜெபத்தை கர்த்தர் அதற்காகத்தான் ஆரம்பிக்க பண்ணினார். இல்ல நீங்க கண்டிப்பா அதை ஜெயிப்பீங்க. யாரோ ஒருத்தருடைய இருதயம் ரொம்ப உடைஞ்சு போய் வந்திருக்கலாம். பாஸ்டர், அவங்க பார்த்த தோல்வியை தானே நான் பார்க்கிறேன், அவங்க பார்த்த அவமானத்தை தானே நான் இப்ப பார்க்கிறேன், அவங்க கடந்து வந்த நிந்தையை நானும் இப்ப கடந்து வர்றேனே, நானாவது ஜெயிக்க மாட்டேனா? என்னுடைய ஜெனரேஷனாவது ஜெயிக்காதா? கர்த்தர் கிருபையா இந்த 100 டேஸும் அவர் நியமித்த நாட்கள் எதற்காக நியமித்தார் என்றால், கர்த்தராகிய இயேசு உங்களுக்காக அதே வனாந்தரத்திலே, முன்னோர்கள் கீழ்ப்படியாமையினாலே விழுந்த அந்த வனாந்தரத்திலே, முன்னோர்கள் அவிசுவாசத்தினாலே விழுந்த அதே வனாந்தரத்திலே பிசாசு இயேசுவை எடுத்துக்கொண்டு போனாலும் இயேசு அங்கே ஜெயித்தார். நமக்குள்ளே இருக்கிற இயேசு ஜெய கிறிஸ்து என்னையும் ஜெயிக்க பண்ணுகிறதற்கு வல்லவர். ஹல்லேலூயா. வெற்றி அவருக்குடையது. ஆமென். நீங்க 4ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனத்தை வாசிக்கலாமா? 4ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். தாம் வளர்ந்த ஊராகிய 16வது வசனம், 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்திற்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அடுத்த வசனம். அப்பொழுது ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம், அவர் புஸ்தகத்தை விரித்த போது கர்த்தருடைய ஆவியானவர், ஆமென், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களையும் குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடர்களுக்கு பார்வையும் பிரசித்திப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புத்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தினுடைய எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களுடனே பேச தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, ஃபர்ஸ்ட் வெற்றியை தருகிறவர். அப்படின்னா இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்துல நம்முடைய தேவன் எப்படி வெளிப்படுகிறார்னா, அவர் அதிசயம் செய்கிறவராய் வெளிப்படுகிறார். ஆண்டவர் செய்கிற முதல் அதிசயம் என்ன அப்படின்னு சொன்னா, என்னுடைய முன்னோர்கள்
தோற்று போன இடத்துல, முன்னோர்கள் தோற்று போன இடத்துல என்னை ஜெயிக்க பண்ணுகிற கர்த்தர் என்னோடு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? முன்னோர்கள் வந்து வனாந்தரத்திலே தோற்று போனார்கள், வனாந்தரத்திலே முறுமுறுத்து அழிந்து போனார்கள், வனாந்தரத்திலே அவிசுவாசத்தினாலே விழுந்தார்கள். ஆனா எனக்குள்ள ஒரு அதிசயமானவர் இருக்கிறார். என்னை என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா, அவர்களுடைய எதுவும் என்னை தொடராதபடி அதே வனாந்தரத்துல நான் ஜெயிப்பேன். யாராவது ஒருத்தருக்குள்ள ஒரு பயம் இருக்கலாம், ஒருவேளை முன்னோர்களுடைய வியாதி வருமா அப்படின்னு எல்லாம் பயம் இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க இன்னைக்கு வந்து அதை வந்து விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. எப்படி ஜெபம் பண்ணுங்கன்னா, ஆண்டவரை, என் மேல ஓடுறது உங்க ரத்தம், எனக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினால நான் இப்போ பரலோகத்திற்கு சொந்தமா மாறி இருக்கிறேன், இயேசுவுக்கு சொந்தமா மாறி இருக்கிறேன். நான் என்னுடைய அம்மா அப்பாவுடைய பிள்ளைன்றதை விட நான் அப்பாவுக்கு இயேசு, அப்பாவுக்கு பிள்ளை. ஏன்னா நீங்க எப்ப இந்த உலகத்திற்கு மரித்து ஞானஸ்நானம் என்கிற ஒன்றோடு கூட எழும்புறீர்கள், அப்பொழுது நீங்கள் என்ன ஆகுறீங்கன்னா, நீங்க இயேசுவுக்கு சொந்த ஜனமாய் மாறுகிறீர்கள். அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவிய ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தந்துட்டாரு. இனி நம்முடைய குடும்ப சாபத்திற்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. குடும்பத்தில் இருக்கிற வியாதிகளுக்கும் நமக்கும் அதை விசுவாசித்து நீங்க சொல்லுங்க, கண்டிப்பா அது என்னை அணுக முடியாது. நான் முற்றிலும் பரிசுத்தமானேன், நான் முற்றிலும் சரியாகிவிட்டேன், இனி அந்த காரியம் எதுவும் என்னை தொடராது. அந்த நஷ்டம், அந்த கடன்கள், நீங்க ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவருடைய மகிமை நிறைய பேர் மேல ஆமென் ஸ்தோத்திரம் ஊற்றப்படட்டும், ஊற்றப்படட்டும், ஊற்றப்படட்டும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஹalleluya, ஹalleluya, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, குடும்ப சாபங்களை எல்லாம் மாற்றுகிற உம்முடைய கரம், ஜெயித்த கர்த்தர் இப்பொழுது கிருபை செய்வீராக. ஆமென். ஃபர்ஸ்ட் லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் யாரை ஜெயித்தார்? யாரை ஜெயித்தார்? பிசாசை. பிசாசு எங்க கூட்டிட்டு போனா? நம்ம அவரை வனாந்தரத்துல கூட்டிட்டு போயிட்டு கேள்வி கேட்கிறான். எதை வச்சு கேள்வி கேட்கிறான்? ஆண்டவருடைய வசனத்தை வச்சு கேள்வி கேட்கிறான். ஆண்டவர் அவனுக்கு எப்படி பதில் சொல்றாரு? வசனத்தை வச்சே பதில் சொல்றாரு. எங்க ஜெயிச்சார் ஆண்டவர்? எங்க ஜெயிச்சார் ஆண்டவர்? பிசாசை எங்க ஜெயித்தாரு? வனாந்தரத்திலே ஜெயித்தார். ஏன் வனாந்தரத்திலே ஜெயித்தார்? எதுக்காக ஜெயித்தார்? இஸ்ரவேல் ஜனங்கள் தோற்று போன அந்த வனாந்தரத்திலே என் இயேசு சத்துருவை ஜெயித்தார். ஆமென் சொல்லுங்க. நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஹalleluya. நம்ம முன்னோர்கள் தோற்று போன அந்த இடத்துல என்ன ஜெயிக்க பண்றதற்காக இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் ஜெயித்தார். நீங்க இதை விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை நீங்க காண்பீங்க. எனக்கு தெரியும், நான் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும் போதே அந்த ஆண்டவருடைய ரத்தம் நிறைய பேரை கழுவுது, அவருடைய பவர் நிறைய பேரை தொடுது. அந்த இயேசு நமக்குள்ளே ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். ஹalleluya. நம்பர் 2, இரண்டாவதாக இந்த இடத்துல ஆண்டவர் இரண்டாவது ஒரு அதிசயத்தை செய்கிறார். என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம முதல்ல வாசிக்கும் போது வாசித்தோம். நீங்கள் வந்து எத்தனாவது வசனத்தை வாசிச்சோம்னா 16வது வசனத்துல வாசிக்கும் போது ஆண்டவர் இப்ப எங்க இருக்கிறார் அப்படின்னா, தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்திற்கு அவர் வந்து, தான் வளர்ந்த ஊராகிய நாசரேத்திற்கு அவர் வந்து, இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பிறந்தாரு, கன்னி வயித்துல பிறந்தாரு. ஆனா பிறக்கும் போது இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அங்க இருந்து இன்னொரு ஊருக்கு வந்து குடிமாறி போயிடுறாங்க. அப்படின்னா என்னன்னா, அங்க இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை, அந்த மாதிரி போறாங்க. இப்போ நிறைய பேருக்கு ஆண்டவருடைய பிறப்பு வந்து எப்படி தெரியலன்னா, ரொம்ப மகிமை உள்ளதா நிறைய பேருக்கு போய் சேரல. ஆனா சாஸ்திரிகள் தான் கண்டுபிடிச்சாங்க, ஏரோது கண்டுபிடிச்சாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு அங்க இருக்கிற நிறைய யூதர்களுக்கு வந்து விசேஷமானதாய் போய் சேரல. எல்லாரும் அவர் வளர்ந்த ஊர்ல ஆண்டவரை எப்படிதான் பார்த்தாங்கன்னா, கர்த்தர் ஒரு சாதாரணமான ஒரு நார்மலான பர்சனை தான் பார்த்தாங்க. ஏன்னா அன்னைக்கு யூதர்கள் மத்தியில வந்து வேதபாரகர்கள், பரிசேயர்கள், இப்படி நிறைய பேர் வந்து தங்களுடைய ஜெனரேஷனை வந்து அப்படியே வளர்த்த ஆரம்பிச்சாங்க. அப்படின்னா அந்த சின்ன வயசுலயே அவங்க போய் வேத பாடம் கத்துக் கொடுக்கறது, போறது, ஆலயத்துல போய் உட்கார்றது, இந்த மாதிரி நிறைய ஸ்பிரிச்சுவலா ரொம்ப வந்து ஈகரா நிறைய பேர் இருப்பாங்க. அதுல ஒருத்தரை போல இவரை நினைச்சிட்டாங்க. இப்ப தேவாலயத்துல வந்து அந்த சுருளா அவர் கையில கொடுக்கறாங்க. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, திறந்து அவர் வாசிக்கிறாரு. அப்போ இதுவரைக்கும் எல்லாரும் வாசிக்கும் போது அந்த வேத பகுதியை வாசித்து அந்த சுருளை சுருட்டி அவங்க கையில கொடுத்துட்டு போயிடுவாங்க. அவ்வளவுதான், வேற எதுவுமே ஏதாவது விளக்கம் கொடுத்துட்டு கூட போயிடுவாங்க. ஆனா இப்ப முதல் முறையாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை வாசிச்சு முடிச்சு அந்த சுருளை சுருட்டி கொடுத்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்னைக்கு வாசித்த இந்த தீர்க்க தரிசன புஸ்தகம், அவர் ஏசாயாவை வாசிச்சிட்டு இருக்கிறாரு, அவரை குறித்து தான் அவர் வாசிச்சிட்டு இருக்கிறாரு. வாசித்த இந்த வேத பகுதி இன்றைக்கு நிறைவேறும்
நிறைவேறியாயிற்று. இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிட்டுன்னு சொல்றாரு. அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, சொந்த ஜனங்கள் தன்னோடு கூட ஊரிலே பிறந்து வளர்ந்த அந்த ஜனங்கள் மத்தியிலே கர்த்தர் விசேஷமானவராய் தெரிகிறார். ஹல்லேலூயா. நான் ரெண்டாவது என்ன நம்புறேன் அப்படின்னா, இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்துல ஒரு அதிசயம் நடக்குது. அவர் வளர்ந்த ஊரிலே அவர் எந்த ஜனங்களோடு பழகினாரோ, எந்த சொந்தங்களோடு பழகினாரோ, எந்த நண்பர்களோடு பழகினாரோ, அந்த இடத்திலே அவர் விசேஷமானவராய் இருந்தார். உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இயேசு இருக்கிறார். ஒருவேளை நீங்க நிறைய பேர் ஊரை விட்டு ஓடி வந்தவங்களா இருக்கலாம். ஊர்ல இருக்கிற சொந்தங்களை ஒருவேளை நீங்க பார்க்கக்கூடிய தைரியம் இல்லாதவர்களா இருக்கலாம். அந்த சொந்தங்கள் கூட படிச்சவங்களை எல்லாரும் சந்திக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு பெரிய கில்ட்டி கான்சியஸ் உண்டாகலாம். ஐயோ, என் கூட படிச்சவங்க எவ்வளவு நல்லா இருக்கிறாங்க, என் கூட விளையாடுறவங்க எப்படி நல்லா இருக்கிறாங்க, என் தெருவில் குடியிருந்தவங்க எப்படி நல்லா இருக்கிறாங்க. உங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி நிறைய பேர் சொந்தக்காரங்களும் நீங்க வளர்ந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு முன்பாக உங்களால சரியா நீங்க இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை உண்டாகலாம். ஆனா கர்த்தர் இன்னைக்கு ஒரு அதிசயத்தை செய்கிறார். எங்க ஆண்டவர் உங்களுடைய பேரை பெருமைப்படுத்த போறாருன்னா, எங்க ஆண்டவர் உங்களை விசேஷமாய் வைக்க போறார் என்றால், உங்க ஊர்ல இருக்கிற ஜனங்கள் உங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். நீங்க அவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். அந்த இடத்துல கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை விசேஷப்படுத்துவேன். ஆமென். நம்புறவங்க முழு பலத்தோடு கர்த்தர் உங்களை அந்த இடத்துல விசேஷமாக்குவார். சொல்லுங்க, அப்பா ஆண்டவரே விசேஷமாக்குவார், உங்க பிள்ளைகளை விசேஷமாக்குவார். எத்தனை பேர் உங்களை போல் படித்து பெரிய அளவிலே முன்னேற்றப்பட்டிருந்தாலும் என்னுடைய ஆண்டவர் அந்த இடத்துல உங்களை அவர்களை பார்க்கலும் விசேஷமாக்குற கர்த்தர். கரங்களை தட்டி, அப்பா இந்த வார்த்தை நிறைவேறுவதற்காய் சொல்லுங்க இயேசுப்பா, இந்த வார்த்தையை நீங்க நிறைவேற்றுகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் நம் கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார்? நீங்க 6ஆம் அதிகாரத்தினுடைய லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தினுடைய 25வது வசனத்திலிருந்து 27 வரைக்கும் வாசிக்கலாமா? 25லிருந்து 27 வரைக்கும் திருப்தி உள்ளவர்களாய் இருக்கிற 4வது அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 25லிருந்து வாசிக்கலாமே. 4ஆம் அதிகாரம் 25லிருந்து வாசிக்கும் போது, அன்றியும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷமும் 6 மாதமும் வானம் அடைக்கப்பட்டு தேசமெல்லாம் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேலருக்குள் அநேகம் விதவைகள் இருந்தார்கள். அடுத்த வசனம், ஆகிலும் எலியா சீதோன் நாட்டில் உள்ள சாரிபாத் ஊரில் இருந்த ஒரு விதவையினிடத்திற்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் வேறு ஒருவரிடத்திற்கும் அனுப்பப்படவில்லை. அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். அல்லாமலும் எலியா தீர்க்கதரிசியின் காலத்திலே இஸ்ரவேலுக்குள்ளே ஆமென் நாகமானே அல்லாமல் அவர்களில் வேறு ஒருவனுக்கும் சுத்தமாக்கப்படவில்லை. நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த அதிகாரத்தை நீங்க முழுசா வாசிச்சாதான் உங்களுக்கு தெரியும். அப்படின்னா நீங்க முடிஞ்சா இன்னைக்கு வீட்டுல போய் இல்ல ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைங்க கூட டைம் இருக்கும்போது இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தினுடைய 4வது அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா இதுல பெரிய புதையல்கள் அடங்கி கிடக்குது. அப்படின்னா இந்த அதிகாரத்திற்கு ஒரு கீவேர்டு கொடுக்கணும்னா என்ன கீவேர்டு அப்படின்னா, என் ஆண்டவர் அதிசயமானவர். இந்த 4ஆம் லூக்கா எழுதின சுவிசேஷத்திற்கு 4ஆம் அதிகாரத்திற்கு கீவேர்டு அதிசயமானவர். முதல்ல எதுல ஆண்டவர் அதிசயமானவர் அப்படின்னா, 40 நாட்கள் வனாந்தரத்திலே ஆண்டவர் 40 நாட்கள் தன்னுடைய உபவாசத்தை முடித்து சத்துருவை எங்க ஜெயிச்சாராமா? வனாந்தரத்திலே அவர் ஜெயித்தார். சோ இரண்டாவதாக இந்த பகுதியில் என்னன்னா, தன்னுடைய வளர்ந்த சொந்த ஊர்ல இப்ப ஆண்டவருடைய பேர் என்ன ஆகுது அப்படின்னா, கர்த்தர் அங்கே விசேஷமானவராய் தெரிகிறார். அப்போ இந்த இடத்துல 2 சம்பவம் கொடுக்கப்படுகிறது. கர்த்தர் என்ன குறிக்கோள் காமிக்கிறார்னா, எலிசாவினுடைய நாட்களில் என்ன நடந்துச்சாமாங்க? முதலாவதாக ஒன்று சொல்றாங்க, எலியாவின் நாட்களில் ஒரு அம்மாவுக்கு என்ன கிடைக்குது?
நீங்க வந்து 6 மாதம் வானம் அடைபட்டு தேசம் எல்லாம் பஞ்சம் உண்டாயிருக்கும் போது இஸ்ரவேலுக்குள் அநேகம் விதவைகள் இருந்தார்கள். நல்லா கவனிங்க, அநேகம் விதவைகள் இருந்தார்கள். ஆயிலும் எலியா சாரிபாத் ஊரில் இருந்த ஒரு விதவையின் இடத்திற்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்ற ஒருவரிடத்திற்கும். இப்ப நல்லா புரிஞ்சுச்சுல்ல? அப்படின்னா அந்த சாரிபாத் என்கிற அந்த ஊர்ல ஒரு விதவை இல்லையாமா, ஒரு விதவை இல்லையாமா. எத்தனை விதவை? நிறைய விதவைகள் இருக்கிறார்கள். ஆனா நிறைய விதவைகள் இருந்தும் எலியா யார் வீட்டுக்கு போனாராமா? எங்க அனுப்பப்பட்டாராமா? ஏன் அப்படின்னா அந்த சாரிபாத்து ஊர்ல இருக்கிற அந்த விதவையை ஆண்டவர் என்ன படுத்தி இருந்தார்னா விசேஷமாக்கி இருந்தார். ஸ்பெஷலா ஆண்டவர் வச்சிருந்தாரு. அதே போல இன்னொரு வசனத்தையும் சொல்றாரு. இப்ப எலிசாவை சொல்றாரு அடுத்த வசனத்திலே, அல்லாமலும் எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலே இஸ்ரவேலுக்குள்ளே அநேகம் எங்க இருந்தாங்களாமா? குஷ்டரோகிகள் நிறைய பேர் இருந்தாங்களாமா. ஆகினும் சீரியா தேசத்தானாகிய நாகமானே அல்லாமல் அவர்களில் வேறு ஒருவனும் சுத்தமாக்கப்படவில்லை. அப்போ எலியாவை கர்த்தர் எங்க அனுப்பினாரு? சாரிபாத்துல அத்தனை விதவை இருந்தோம், ஒரு மனுஷிக்காக கர்த்தர் ஒரே ஒருத்தருக்கு ஸ்பெஷலா அனுப்பினாரு. இங்க எலிசாவை வந்து அத்தனை குஷ்டரோகிகள் இருந்தாலும் நாகமான் என்கிற ஒருத்தருக்காக கர்த்தர் அனுப்பினாரு. அந்த தேவன் தான் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறாரு. நீங்க இருக்கிற ஊர்ல, நீங்க இருக்கிற சொந்தங்கள் மத்தியில, நீங்க படிச்ச இடத்துல, நீங்க வளர்ந்த இடத்துல உங்களை கர்த்தர் ஸ்பெஷலாக்குவேன், விசேஷமாக்குவேன், உங்க பிள்ளைகளை விசேஷமாக்குவேன். இது நடக்கும், இது நடக்கும். கர்த்தருடைய வருகை தாமதிச்சுன்னா அடுத்த வருஷம் நீங்க அவர்களை சந்திப்பீங்க, அவங்க முகத்தை நீங்க பாப்பீங்க, அந்த சொந்தக்காரங்களை பாப்பீங்க, கூட வளர்ந்தவர்களை பாப்பீங்க, படிச்சவங்களை பாப்பீங்க, தைரியமா எதிர்கொள்ளுவீங்க. அப்பொழுது ஆண்டவர் உங்களை விசேஷமானவர்களாய் நல்ல கைத்தட்டி அவங்க மத்தியில கர்த்தர் உங்க தலையை உயர்த்தி இருப்பாரு, உங்க பிள்ளைகளுடைய தலையை உயர்த்தி இருப்பாரு. உங்களை ஏளனமா பார்த்தவங்க, உங்களை குறைவா பார்த்தவங்க, இது நடக்கும், இது நடக்கும். இயேசுவே இப்போ 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 சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர் அல்லவா? இப்போ உங்க மகிமை கடந்து வரட்டும் அப்பா. ஸ்பெஷல், ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங், ஒரு ஸ்பெஷல் அபிஷேகம். அத்தனை விதவைகள் இருந்தும் ஒரு சாரிபாத், அத்தனை குஷ்டரோகிகள் இருந்தும் ஒரு நாகமான் இப்போ இப்போ இந்த ஜபத்துல இருக்கிறாங்க, இந்த சத்தத்தை கேட்கிறதுல இருக்கிறாங்க. அந்த பட்டணத்துல எத்தனையோ பேர் கடன்காரங்க இருக்கிறாங்க, அந்த பட்டணத்துல எத்தனையோ பேர் வியாதி உள்ளவங்க இருக்கிறாங்க. ஆனா இப்போ இந்த ஜபத்தில் அட்டன் பண்ணும்போது இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே சொன்ன வார்த்தையின்படி எங்க பிள்ளைகள் மேல ஒரு அடையாளம் போடப்படட்டும், ஒரு அடையாளம் போடப்படட்டும். அவர்களுக்கு நேரா இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானுடைய மகிமை ஊற்றப்படட்டும். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Thank you Jesus, thank you Jesus. Hallelujah, hallelujah. என்னை விசேஷமாக்குகிறவர் என்னோடே இருக்கிறார். அப்ப நீங்க கண்ணை மூடி உங்கள்கிட்ட கேட்டாலும் நீங்க சொல்லணும், ஆண்டவர் யாரா இருக்கிறாரு? சத்தமா சொல்லுங்க. அதிசயமானவரா இருக்கிறாரு. உங்க சூழ்நிலையை உங்களை கொண்டு ஜெயிக்கிறதுக்கு அவரால முடியும். உங்க சூழ்நிலையை சிச்சுவேஷனை கொண்டு ஜெயிக்கிறதுக்கு அவரால முடியும். தேவைப்பட்டா 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 எதையும் செய்வாரு. சத்தமா சொல்லுங்க. இது அதிசயம்தான் நடக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா அதிசயத்தையும் செய்கிறதற்கு அவர் வல்லவரா இருக்கிறார். உங்களில யார் வேணாலும் அப்படி நினைக்கலாம், பாஸ் இது ஒன்றும் முடியாது, எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டேன், பரவாயில்ல விட்டுருங்க. அதற்கு நிறைய உதாரணத்தை ஆண்டவர் செஞ்சுட்டாரு. அதிசயம் தான் நடக்கணும்னா அதையும் எனக்காக செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஆமென். சோ அந்த அதிசயம் லூக்கா எழுதின சுவிசேஷத்துல நடைபெறுகிறது. அதுல ஃபர்ஸ்ட் அதிசயம் என்னன்னா, என்னுடைய ஆண்டவர் வனாந்தரத்திலே சாத்தானை ஜெயித்தார். ஏன் ஆண்டவர் சாத்தானை ஜெயித்தார் அப்படின்னு சொன்னா, வனாந்தரத்துல தோற்று போன என்னுடைய தகப்பன் தாயாருக்காக வனாந்தரத்துல மறுதலிச்சு, வனாந்தரத்துல அவிசுவாசப்பட்டு, வனாந்தரத்துல சத்துருடைய சோதனையை தாங்க முடியாம மடிஞ்சு போன அவர்களுக்காக இயேசு வனாந்தரத்துல ஜெயித்தார். சோ என்னுடைய முன்னோர்களுடைய அத்தனை காரியத்திற்காகவும் இயேசு ஜெயிச்சு நடு நின்று எனக்கு அந்த சாபத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி எனக்காக ஜெயித்த இயேசு என்னோடு இருக்கிறார். ஆமென். நம்பர் 2, இரண்டாவதாக இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 4ஆம் அதிகாரத்துல இயேசு என்ன அப்படின்னு சொன்னா, அவர் தாம் வளர்ந்த ஊரிலே, அவர் தாம் வளர்ந்த ஊரிலே
தேவாலயத்திற்கு போய் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வாசிச்சு அங்க எப்படி வெளிப்படுத்துறாரு அப்படின்னு சொன்னா, ஸ்பெஷல், விசேஷமானவராய், விசேஷமானவராய் நீங்கள் வளர்ந்த ஊரிலே, நீங்கள் வளர்ந்த ஊரிலே, வளர்ந்த ஊரிலே நீங்கள் விசேஷமானவர்களாய் இருக்க கர்த்தர் கிருபை தருகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, thank you Jesus, ஹல்லேலூயா, 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 ஆமென். இது நடக்கும், நடக்கும். இது யாரோ ஒருத்தருக்கு கண்டிப்பா நடக்கும். நீங்க இருக்கிறது வேற ஊர்லயா இருக்கலாம், நீங்க பிசினஸ் பண்றது வேற ஊர்லயா இருக்கலாம், நீங்க சம்பாதிக்கிறது வேற ஊர்லயா இருக்கலாம். ஆனா உங்க ஊர்ல உங்களை குறிச்சு பேசுவாங்க, இங்க ஒருத்தர் இருந்தாரு, இப்படி இருந்தாரு, ஆனா இப்ப எப்படி இருக்காருன்னா ஸ்பெஷலா இருக்காரு, விசேஷமானவரா இருக்கிறாரு. இந்த வார்த்தையை நான் கேட்க போறேன். சீக்கிரமாய் ஆண்டவர் என்னை கேட்க பண்ணுகிறதற்கு வல்லவர். ஆமென். வாக்கு தத்தத்திற்கு புறம்பானவர்கள் தான் இந்த ரெண்டு பேரும். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வம்சத்துல இல்லாதவர்கள் தான் இந்த ரெண்டு பேரும். நியாயப்பிரமாணத்திற்கு உடன்படாதவர்கள் தான் இந்த ரெண்டு பேரும். அந்த ஊர்லயே இருந்தாலும் அந்த ஊர்ல இருக்கிற எந்த சடங்காச்சாரமும் அவர்களுக்குரியது அல்ல. அவங்க ரெண்டு பேரும் அந்நிய தேசத்தார்கள், ரெண்டு பேரும் புறம்பான இடத்துல இருந்தவர்கள். ஆனா ஆண்டவர் யாருக்கு அற்புதம் செஞ்சார் அப்படின்னு சொன்னா, ஆமென், அத்தனை பேர் மத்தியிலையும் இந்த ரெண்டு பேரை கர்த்தர் என்ன பண்ணாராமா, விசேஷப்படுத்தினார், விசேஷப்படுத்தினார். இதெல்லாம் யாருக்குரியது தெரியுமா? நம்ம இன்னைக்கு பேசுகிற அத்தனை ஆசீர்வாதங்களும் யாருக்குரியதுன்னா இது யூதர்களுக்குரியது. ஆனா ஆண்டவர் அதை எப்படி நமக்கு கொண்டு வந்தார்னா, புறஜாதிகளாகிய நமக்குள்ளே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை எல்லாத்தையும் கொண்டு வந்துருச்சு. நம்மளை ஆண்டவர் தெரிந்து கொண்டார், நம்மளை ஆண்டவர் விசேஷவான்களாய் மாற்றினார். இதை நீங்க விசுவாசிங்க, இதை விசுவாசிங்க, இதனுடைய நன்மையை நீங்க நிச்சயமாய் பார்ப்பீர்கள். மூன்றாவது ஒரு காரியத்தை கூட நம்ம தியானிச்சு நம்ம முடிக்க போறோம். 4ஆம் அதிகாரத்தினுடைய 38வது வசனத்தை வாசிக்கலாமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 38வது வசனத்தை வாசிக்கும் போது, பின்பு அவர் ஜெப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு சீமோன் வீட்டிலே பிரவேசித்தார். சீமோனுடைய மாமி கடும் ஜுரமாய் கிடந்தாள். அவளுக்காக அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் அவளிடத்தில் குனிந்து நின்று ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். அது அவளை விட்டு நீங்கிற்று. உடனே அவள் எழுந்திருந்து அவருக்கு பணிவிடை செய்தாள். சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல பல வியாதிகளினால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சொஸ்தமாக்கினார். ஆமென். கவனிங்க, இதுல மூணு விஷயத்தை சொல்லலாம். ஒன்னு, வனாந்தரத்திலே இயேசு. இன்னொன்று, வளர்ந்த ஊரிலே இயேசு. நம்பர் 3, மூன்றாவது, பேதுருடைய வீட்டிலே இயேசு. கவனிங்க, ஃபர்ஸ்ட் வனாந்தரத்திலே இயேசு. எதுக்காக வனாந்தரத்திலே இயேசு? நமக்கு ஏற்கனவே இருக்கிற என்னுடைய குடும்ப சம்பந்தமான எல்லாவற்றையும் ஜெயிக்கிறதற்காக அங்கே தோன்றினார். இரண்டாவது, எங்க இயேசு? ஆமென், வளர்ந்த ஊரிலே இயேசு. என்ன கர்த்தர், நான் எந்த இடத்துல பிறந்தேனோ, எந்த ஊர்ல இருக்கிறேனோ அங்கே என்னை மேன்மைப்படுத்தி கர்த்தர் விசேஷப்படுத்துகிறவராக இருக்கிறார். நம்பர் 2 இங்க. நம்பர் 3 மூணாவது எங்க? ஏசப்பா இதே ஒரே அதிகாரத்துல மூணாவது எங்க இருக்கிறாருன்னா, இப்போ பேதுருடைய வீட்டிலே இயேசு. இந்த வீட்டுல என்ன பண்றாருன்னா, ஆண்டவர் சீமோனுடைய வீட்டிலே பிரவேசித்து, சீமோனுடைய மாமி கடும் ஜுரமாய் கிடந்தாள். அவளுக்காக அவரை வேண்டிக் கொண்டார்கள். ஆமென். அவர் அவளிடத்தில் குனிந்து நின்று ஜுரம் நீங்கும்படியாய் கட்டளையிட்டார். ஹலோ, எவ்வளவு ஆச்சரியமா இருக்குல்ல? மகா பெரிய தேவன், வல்லமை பொருந்திய தேவன், எத்தனை பேரை சுகப்படுத்தின தேவன். இப்போ காய்ச்சல் அப்படின்றது நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன, ஒரு பெரிய வியாதின்னு நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். சரி, காய்ச்சலா இருக்கா, மாத்திரை போட்டு படுத்துக்கோ, 2-3 நாள் இருந்ததுக்கு அப்புறம் வேணா பிளட் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ இந்த காய்ச்சல் பேதுருடைய மாமிக்கு அவங்க பணிவிடை செய்ய முடியாம படுத்து கிடக்குறாங்க. சரி, ஓகே, அது போய் ஆண்டவரிடத்துல கொடுக்கணுமா, அதை போய் ஆண்டவர் செய்வாரா அப்படின்னு எல்லாம் நினைச்சிருக்கலாம். ஆனா இயேசு என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, அந்த வீட்டிலேயே பிரவேசித்து, மனிதர்கள் சாதாரணமா நினைக்கிற பிரச்சனை, ஆனா அதே நேரத்துல பேதுருனுடைய மாமியாருக்கு அது எப்படி தெரியுது அப்படின்னு சொன்னா, ரொம்ப பெருசா. அதான் ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க,
தலைவலியும் காய்ச்சலும் அவங்களுக்கு வந்தாதான் சொல்லுங்களேன் தெரியும். நம்ம பிரச்சனை ஊர்ல இருக்கிற நிறைய பேருக்கு என்னவா தெரியும்? இதுக்கெல்லாம் போய் கஷ்டப்படலாமா சிஸ்டர்? இதுக்கெல்லாம் போய் கலங்கலாமா பிரதர்? எனக்கெல்லாம் எப்படி சந்திச்சேன் தெரியுமா? நான் எல்லாம் எவ்வளவு பெரிய போராட்டத்தை சந்திக்கேன் தெரியுமா? இதெல்லாம் உங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. சிலருக்கு நம்முடைய பிரச்சனை என்ன இல்லை? ஒண்ணுமே இல்லாத பிரச்சனை. அவங்கள்ட்ட சொன்னா கூட இது தேவையில்லாத பிரச்சனைன்னு. ஆனா அந்த பாதையில கடந்து போறவங்களுக்கு தான் தெரியும், உனக்கு அது தாங்க முடியும்பா, எனக்கு இது. சொல்லுங்களேன், யாக்கோபுக்கு எவ்வளவு வேணாலும் பசி தாங்குவாரு. ஏசா வேட்டையாடினவனா இருந்தாலும் அவனுக்கு என்ன தாங்க முடியாது? பசிக்காக சேஷ்ட புத்திர பாகத்தை விற்கிற அளவுக்கு கூட நம்ம ஏசாவை எப்படி திட்டுவோம் தெரியுமா? ஏண்டா அவ்வளவுக்கு சோத்து கலந்தவனா நீ? அப்படித்தான் நம்ம இவ்வளவு சாப்பாட்டுக்கு அப்படியாடா உனக்கு? ஏன்னா ஒரு நேரம் சாப்பிடாம இருக்க முடியாது, அந்த கூளை குடிக்கல நீ என்ன செத்தா போயிருவேன் அப்படின்னு நம்ம திட்டுவோம். பெரிய வயசான அம்மாங்கள்ட்ட போய் ஏசா யாக்கோபுடைய கதை பேசணும்னா என்ன சொல்லுவோம்? ஏசாவா, ஏன்பா கூழுக்காக இப்படியெல்லாம் நீ பண்ணலாமான்னு கேட்பாங்க. ஆனா அவருக்கு பசிய தாங்க முடியாத மாதிரி ஒரு சோதனை. அதனால நிறைய பேருக்கு சிம்பிளா இருக்கிற பிரச்சனை, நிறைய பேருக்கு ஒண்ணுமே இல்லாத பிரச்சனை. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பெருசா தெரியுது? நான் வீக்கா, இல்ல நான் ரெடி ஆகணுமா, என் மனசு சரியில்லையா அப்படின்னு எல்லாம் உங்களை பாட்டு நீங்க குழப்பி கொள்ளலாம். ஆனா இயேசு பேதுருடைய வீட்டிலே நுழைந்து பெரிய பிரச்சனை சுத்தி உள்ளவங்களுக்கு இல்லைன்னா கூட அந்த நபருக்கு அற்புதம் செய்து, அதை அவர் அசால்ட்டா பார்க்கவே இல்லை, சின்னதா பார்க்கவே இல்லை. அந்த மகளுக்கு கர்த்தர் இறங்கி அந்த இடத்துல கிருபையாய் சுகம் கொடுத்தார். அதுதான் கர்த்தர் ஆரம்பத்திலே நமக்கு வாக்கு கொடுத்தார். உங்க பிரச்சனையை நீங்களே மேற்கொள்ள செய்கிறதுக்கு ஒரு அபிஷேகம், இன்னொரு அபிஷேகம். அதிசயம் செய்யணும்னா இறங்கி எனக்காக அதிசயம் செய்கிறது. இன்னொன்று அவருடைய ஸ்டேட்டஸ், இன்னொரு அவருடைய மகிமை, அது எனக்காக செய்து முடிப்பார். ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த பிரச்சனையை நான் கொண்டு போகவே முடியாது யாரிடத்திலையும். மற்றவங்களிடத்துல சொன்னா ஒரே ஒரு வார்த்தையில முடிச்சிருவாங்க, கவலைப்படாதீங்கன்னு முடிச்சிருவாங்க, ஜெபிக்கிறேன்னு முடிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட எல்லாருக்கும் சாதாரணமாய் தெரிகிற அந்த பிரச்சனையை கூட ஆண்டவர் அதை பெரிதாய் எடுத்து, உங்க மனசை ஆண்டவர் அப்படி சூழ்நிலையா எடுத்து உங்களை விடுதலை ஆக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க கைகளை மேல உயர்த்தி, அப்பா நான் என்னைக்குனாலும் உங்க பிள்ளை, நான் என்னைக்குனாலும் உங்க பிள்ளை. என்னுடைய பிரச்சனையை நீர் சாதாரணமான பிரச்சனையாய் பார்க்கிறதில்லை. நீர் எனக்கு தகப்பன், நீர் எனக்கு தாய். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. கவனிங்க, இந்த ஊர்ல நம்ம ஒரு சாதாரணமான ஒரு பலவீனத்திற்காக டாக்டர் இடத்துல போகும்போது டாக்டர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த இன்ஜெக்ஷன் போடுறேன், மாத்திரையை சாப்பிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, படுத்து தூங்கிருங்க அப்படின்னு சொல்லி சிம்பிளா சொல்லி முடிச்சிருவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போங்க அப்படியே அனுப்பிச்சிடுவாங்க. ஆனா வீட்டில் வலிக்குது மம்மி, எனக்கு வலிக்குது, என்னால் முடியல அப்படின்னு சொல்லும்போது அந்த பிரச்சனையை ஒரே ஒருத்தர் மட்டும் முழிச்சிருந்து பார்ப்பாங்க. எந்த தாய் பிள்ளை மேல அன்பு வச்சிருக்குதோ, எந்த தாய் அந்த பிள்ளைக்காக இறங்குறாங்களோ, அந்த பிள்ளைக்கு பிள்ளையினுடைய வலி அது யாருடைய வலியா மாறும்னா தன்னுடைய வலியா மாறும். அதான் நிறைய இடங்கள்ல நான் கேட்டிருக்கிறேன். சிலர் வலியோட கத்தும் போது சும்மா அமைதியா கடை. ஊர்ல யாருக்குமே வலிக்கலையா, உனக்கு மட்டும்தான் வலிக்குதா? யாருக்குமே புண்ணு வரலையா, உனக்கு மட்டும்தான் புண்ணு வரலையா அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா அது உண்மையாய் நேசிக்கிற தாயின் தகப்பனும் அந்த வார்த்தையை என்ன பண்ண மாட்டாங்கன்னா, சத்தமா சொல்லுங்க, நான் நம்புறேன் ஏசப்பா இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வர்றாரு. பேதுருடைய வீட்டுக்கு போனவர் உங்க வீட்டுக்கு வர்றாரு. பேதுருடைய வீட்டுக்கு போனவர் உங்க வீட்டுக்கு வர்றாரு. என்ன அற்புதம் செய்யறாரு அப்படின்னு சொன்னா, உங்க பிரச்சனை நிறைய பேருக்கு பெரிய பிரச்சனையாவே தெரியல, உங்க சூழ்நிலை நிறைய பேருக்கு பெரிய சூழ்நிலையாவே தெரியல. இதெல்லாம் ஒரு பாடா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, இதெல்லாம் ஒரு கடனா, இதெல்லாம் ஒரு சூழ்நிலையான நிறைய பேர் உங்களை பார்த்து கேட்கறாங்க. எல்லாருக்கும் ரொம்ப அசால்ட்டா இருக்குது. ஆனா உங்களால மட்டும் அதை தாங்கி கொள்ளவே முடியல. ஆனா அப்பா மட்டும் இன்னைக்கு கையை பிடிச்சு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, இல்ல உலகத்திற்கு சாதாரணமாய் தோன்றுகிற பிரச்சனை உனக்கு பாரமாய் தோன்றுமானால் அந்த பாரத்தை இறக்கி வைக்கிறதற்கு இன்றைக்கு கர்த்தர் அருள்நாதர் இயேசு இன்னைக்கு நிறைய பேரோட ஆண்டவர் நேருக்கு நேர் பேசுகிறார், முகமுகமாய் பேசுகிறார். உங்களுடைய இருதயம் எவ்வளவு கனத்திருக்கிறதோ அவருக்கு தெரியும். நீங்கள் எவ்வளவு துக்கமா இருக்கிறீர்களோ அது ஆண்டவருக்கு தெரியும். அன்னாளுடைய துக்கம் எவ்வளவு பெரிய துக்கம் என்று ஊழியக்காரனுக்கு தெரியாத போதிலும் பரம ராஜாவுக்கு அன்னாளுடைய துக்கம் எவ்வளவு பெருசுன்னு தெரிஞ்சிருச்சு. அவருடைய கணவனாருக்கு தெரியாத போதிலும் கர்த்தருக்கு தெரிஞ்சிருச்சு. ஆமென்.
ஹல்லேலூயா. அன்னாளை பார்த்து கணவனார் சொல்றாரு, நீ ஏன் இப்படி இருக்கிற, நீ எதுக்கு இப்படி சாப்பிடாம இருக்கிற? 10 குமாரர் பெத்தா கூட இப்படி ஒரு ஹஸ்பண்ட் உனக்கு கிடைக்குமா? இப்படி ஒரு மாப்பிள்ளை உனக்கு கிடைக்குமா? உனக்கு 10 பிள்ளைங்க பிறந்தா கூட உன்னை இவ்வளவு நல்லா வச்சுக்க மாட்டாங்க. ஆனா நான் உன்னை எப்படி வச்சுக்கிறேன்? சத்தமா சொல்லுங்க. நான் உன்னை நல்லா வச்சுக்கிறேன். ஆனா அன்னாளுடைய இருதயம் எவ்வளவு வேதனைப்படுதுன்னு யாருக்கு புரிஞ்சுக்க தெரியல? சத்தமா சொல்லுங்க. கணவனாருக்கு புரிஞ்சுக்க தெரியல. கணவனாருக்கு புரிஞ்சுக்க தெரியல. அதான் கணவனார் சொல்ல, என்ன நீ இப்படி பண்ணிட்டு இருக்கிற, என்ன நீ இப்படி சாப்பிடாம இருக்கிற? இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா? இது யாருக்குமே இல்லாததா? ஆனா அவங்களுக்கு மட்டும் என்னவா இருக்குன்னா அதை தாங்கவே முடியலங்க, தாங்கவே முடியலங்க. சிலர் அதை சிம்பிளா தூக்கி போட்டு போயிடுவாங்க. சிலருக்கு ஏன்னா அவங்களுக்கு அந்த பாதையில என்ன பண்ணல, அவங்க அந்த பாதையில வரல. நீங்க கடந்து போன பாதையில அவங்க வரல. ஆனா இயேசு இந்த உலகத்துல எல்லா பாதையிலையும் அவர் கடந்து போனார். இழப்புன்னா என்னன்னு அவருக்கு தெரியும், அவமானம் என்னன்னு அவருக்கு தெரியும், குறைவுன்னா என்னன்னு அவருக்கு தெரியும், பாடுனா என்னன்னு அவருக்கு தெரியும், கஷ்டம்னா என்னன்னு அவருக்கு தெரியும், பசின்னா அவருக்கு என்னன்னு தெரியும். அவருக்கு சரீரத்துல தெரியாத வேதனை எதுவும் இல்லை, மனசுல தெரியாத வேதனை இல்லை. காரணம் என்னன்னா இந்த உலகத்துல இருக்கிற சகல ஜனங்களுடைய பாவத்தையும் சுமந்து தீர்த்தவர் அவர் ஒருவர் தான். சுமந்து தீர்த்தவர் அவர் ஒருவர். உங்க பிரச்சனை எத்தனையோ பேருக்கு பெரிய பிரச்சனையா தெரியல, ஆனா கர்த்தர் அதை உங்க பிரச்சனைய அவர் இன்னொரு பிரச்சனையா எடுக்கல, அவர் உங்க பிரச்சனைய அவர் பிரச்சனையா எடுத்து ஒரு விடுதலை கொடுக்கிற இயேசு, வீட்டுக்குள்ளே கடந்து வந்து என் சூழ்நிலையை அறிகிற இயேசு, எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர். Thank you Jesus, thank you Jesus, hallelujah. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இப்ப சொல்லுங்க. ஒன்று வனாந்தரத்திலே இயேசு, இன்னொன்று ஆமென் வளர்ந்த ஊரிலே இயேசு, இன்னொன்று பேதுருடைய வீட்டிலேயே இயேசு. ஒன்னு கர்த்தர் எங்க வர போறாருன்னா உங்க வனாந்தரத்துல இயேசு வர போறாரு. இன்னொன்று நீங்க இருந்த அந்த ஊர்ல கர்த்தர் வந்து உங்களை மேன்மைப்படுத்த போறாரு. நம்பர் 3, மூன்றாவது ஆண்டவர் எங்க வந்து உங்களை ஆசீர்வதிக்க போறாருன்னா வீட்டுல வந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறாரு. ஹல்லேலூயா. ஒன்று உங்களை அறியாத இடத்துல, உங்களை தெரியாத இடத்தின் மத்தியில் உங்களுக்கு ஒரு உயர்வு இருக்குது. இன்னொன்று நீங்க பிறந்த ஊர்ல உங்களுக்கு உயர்வு இருக்குது. மூன்றாவது உங்க வீட்டிலேயே உங்களுக்கு ஒரு உயர்வு இருக்குது. எல்லாரும் விசுவாசத்தோட ஆமென் சொல்லுங்க. ஒன்று புறஜாதிகள் மத்தியிலே உங்களுக்கு ஒரு உயர்வு இருக்குது, புறஜாதிகள் மத்தியிலே ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு இருக்குது. நம்பர் 2, ரெண்டாவது நீங்க வளர்ந்த இடத்துல கர்த்தர் உங்களுக்கு ஒரு உயர்வை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. உங்க சொந்த ஜனங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு உயர்வு இருக்குது, கண்டிப்பா இருக்குது. மூன்றாவது கர்த்தர் சொல்றார் உங்க வீட்டிலே உங்களுக்கு ஒரு உயர்வு இருக்குது. ஆமென். யோசேப்புக்கு தெரியாத ஊர்ல ஒரு உயர்வு இருந்துச்சு, யோசேப்புக்கு தெரிஞ்ச சகோதரர்கள் மத்தியில ஒரு உயர்வு இருந்துச்சு, யோசேப்புக்கு வளர்ந்த வீட்டிலையும் ஒரு உயர்வு இருந்துச்சு. அந்த அபிஷேகத்தை தான் கர்த்தர் இன்றைக்கு உங்க ஒவ்வொருத்தருடைய தலையின் மேலும் கர்த்தர் வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆமென். எனக்கு அந்த காரியம் நடக்க போகிறதற்காக நல்ல கரங்களை தட்டி ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்ல ஹalleluya 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 ஆமென். உங்களுடைய நாமம் என்ன ஆண்டவரே? உங்களுடைய நாமம் என்ன ஆண்டவரே? அப்ப கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இதுவரையிலும் பலவிதமான நாமம், யெகோவா ஈரே, யெகோவா ஷம்மா, யெகோவா ரஃபா, யெகோவா ஒசேனு, யெகோவா சிக்கேனு, இப்படி ஆண்டவருக்கு 10,000 கணக்கான நாமங்கள் இருக்கிறது. அவர்கள் வைத்த பரிசுத்தவான்கள் வைத்த நாமங்களும் இருக்கிறது. அவர் என்னை காண்கிற தேவன், கர்த்தர் என்னை காத்து கொள்ளுவார், இதெல்லாம் நாமங்கள் இருக்கிறது. அவர் 2-3 நாமத்தை எல்லாம் பரிசுத்தவான்களுக்கு சொல்லி இருக்கிறார். இப்போ இந்த இடத்துல உங்க நாமம் என்ன ஆண்டவரேன்னு நம்ம கேட்கும் போது அவர் நம்மளை பார்த்து என்ன சொல்றாருன்னா, நான் அதிசயமானவர், நான் அதிசயமானவர். இது உங்களுக்கு தேவை, இந்த ஜபத்துல இருக்கிற நிறைய பேருக்கு தேவை. இன்னைக்கு கர்த்தர் இதுவரையிலும் புலப்படாத ஒரு நாமத்தினால் உங்களுக்கு புலப்படுகிறார். இதுவரைக்கும் உங்களுக்கு யெகோவா ஈரேயாய், யெகோவா ஷம்மாவாய், யெகோவா ரஃபாவாய், யெகோவா சிக்கேனுவாய், யெகோவா ஒசேனுவாய் இருந்த அந்த தேவன் இன்றைக்கு அதிசயமானவராய், அதிசயமானவராய். ஹல்லேலூயா. இந்த அதிசயமானவர் லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 4ஆம் அதிகாரத்திலே அவர் வனாந்தரத்திலே இயேசு, அவர் இயேசு கடைசியில வீட்டிலேயே இயேசு. ஆமென். அப்படியே எழும்பி நிற்கலாமா? எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? Thank you Jesus, thank you Holy Spirit. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். 3 இடத்திலே அவர் அதிசயமானவராய் செயல்பட போறாரு. இன்னைக்கு பேசின அத்தனை வார்த்தையும் தீர்க்க தரிசனமான வார்த்தை.
யாரும் எல்லாரும் அப்படியே இந்த ஜெபத்துல நம்ம அப்படியே முழு ஜெபத்துல கலந்து கொள்ள போறோம். இன்னைக்கு சொல்ல போறோம், ஒன்று, கர்த்தர் என்ன வெளியில கர்த்தர் என்ன பயன்படுத்த போறாரு. அதுதான் வனாந்தரத்துல நான் ஊர்ல ஜெயிக்க போறேன், தெரியாத இடத்துல கர்த்தர் என்ன ஜெயிக்க பண்ண போறாரு. வனாந்தரத்துல இயேசு ஜெயிக்கிறது உண்மையானால் என்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியில கர்த்தர் என்ன ஜெயிக்க பண்ணுவார். ஆமென். நம்பர் 2, இரண்டாவது, நான் வளர்ந்த இடத்துல கர்த்தர் கண்டிப்பா என்னை ஜெயிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. வளர்ந்த இடத்துல ஆண்டவர் ஒரு மகிமை உங்களை கர்த்தர் காண பண்ணுவார். நம்பர் 3, மூன்றாவதாக, என்னுடைய வீட்டிலே கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த 3 காரியத்தை எல்லாரும் மனசுல வச்சு கொஞ்சம் அப்படியே முடிந்தவங்க அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்து தேங்க்யூ ஜீசஸ். ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகள் அந்த கடைசி ஜெபத்துல அப்படியே கலந்து கொண்டு தேங்க்யூ ஜீசஸ், அவர் அதிசயமானவர். ஹல்லேலூயா. அவர் நாமம் அதிசயம், அவர் நாமம் அதிசயம், அவர் நாமம் அதிசயம், அவர் நாமம் அதிசயம். சொல்லிட்டே இருங்க, அவர் நாமம் அதிசயம், அவர் நாமம் அதிசயம், அவர் நாமம் அதிசயம். எகிப்து தேசத்திலே உங்களை புறப்பட பண்ணின நாளிலே செய்தது போல நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், அதிசயங்களை காண பண்ணுவேன். ஓ, நமக்கு ஒரு பாலகன் பிறந்திருக்கிறார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டிருக்கிறார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கிறது. அவர் யார் அப்படின்னா, அவர் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் நித்திய பிதா, அவர் சமாதான காரணர், அவர் நாமம் அதிசயம், அவர் நாமம் அதிசயம். சொல்லுங்க, கைகளை உயர்த்தி, என் இயேசுவின் நாமம் அதிசயம். சொல்ல சொல்ல அந்த மகிமை, என் இயேசுவின் நாமம் அதிசயம், என் நாமம் இயேசுவின் நாமம் அதிசயம். அப்பா அப்பா, அதிசயம் தான் நடக்கணும் அப்படின்னா அந்த அதிசயத்தை நீங்க செய்வேன்னு வாக்கு கொடுத்தீங்கல்ல, வாக்கு கொடுத்தீங்கல்ல. அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்கணும், அந்த மகளுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்கணும். இந்த ஜெபத்துல எந்த இடத்துல இருந்து இந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தாலும் இப்ப ஒரு அதிசயம், ஓ ஹல்லேலூயா, நடப்பதாக, ஒரு அதிசயம் நடப்பதாக. முழு பலத்தோடு இயேசுவே அதிசயம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும். சாட்சி சொல்லணும், சாட்சி சொல்லணும். இந்த ஜெபத்துல கர்த்தர் எனக்கு ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்தாரு, அதிசயமா அது நடந்துருச்சு. ஆமா ஆமாப்பா ஆமாப்பா. இப்போ உங்களை நோக்கி பார்க்கிற அந்த பிள்ளைகளுக்கு அந்த அதிசயம் நடப்பதாக. லைவ்ல இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளுக்கு அந்த அதிசயம் நடப்பதாக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அதிசயம் நடப்பதாக, குடும்பத்துல ஒரு அதிசயம் நடப்பதாக. அந்த அதிசயத்தை கண்ணார பார்க்கணும், சுத்தி இருக்கிற நிறைய பேருக்கு சொல்லணும், உனக்கு இது ஒரு அதிசயம், இது உனக்கு அதிசயம், இது உன்னுடைய பலத்தால உண்டானது அல்ல, உனக்கு கர்த்தர் பெரிய அதிசயத்தை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, thank you Jesus. ஆமென் ஆமென், ஹல்லேலூயா. சோ இந்த 3 காரியத்தை சொல்லி நம்ம ஜெபித்து முடிக்க போறோம். ஒன்று, நம்முடைய ஆண்டவர் எங்க இயேசுனா வனாந்தரத்திலே இயேசு. வனாந்தரத்திலே இயேசு என்ன பண்ணினார் அப்படின்னு சொன்னா, அவர் சாத்தானை ஜெயித்தார், வனாந்தரத்திலே ஜெயித்தார். 40 நாட்கள் அப்பொழுதுதான் உபவாச ஜெபத்தை முடிச்சு பிசாசு சோதிக்கிறான், ஜெயிச்சிட்டார். ஏன் வனாந்தரத்திலே கர்த்தர் ஜெயித்தார் அப்படின்னு சொன்னா, முன்னோர்களுக்காக அவர் ஜெயித்தார். என்னுடைய தகப்பனும் தாயும் எந்த இடத்திலே வனாந்தரத்திலே தோற்றார்களோ அதே இடத்துல என் இயேசு ஜெயித்து சிலுவையினால் ஜெயித்தார். அதனால நிச்சயமா இது நடக்க போகிறது. இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல ஃபெய்த்ஃபுல்லான ஒரு ஜெபத்தை ஜெபிக்க போறோம். என்ன ஜெபித்தை ஜெபிக்க போறோம்? ஆண்டவரே, எங்க முன்னோர்களுடைய எல்லா சாபத்தையும் நீங்க எங்க ஜெயிச்சீங்கன்னா, நீங்க வனாந்தரத்துல ஜெயிச்சீங்க, நீங்க ஜெயிச்சீங்க. எந்த இடத்துல அவங்க நஷ்டப்பட்டாங்களோ அதே இடத்துல நீங்க ஜெயிச்சிட்டீங்க. இப்ப நாங்க ஜெபிக்கிறோம், இல்ல எங்க குடும்பத்துல இருக்கிற எதுவுமே, எங்க வம்சா வழியாய் வருகிற எதுவுமே, எங்க அப்பாவுடையது அம்மாவுடையது எதுவுமே எங்களை தொடாதபடிக்கு இப்ப ஆண்டவருடைய ஒரு மகிமை மகிமை. நீங்க அப்படியே ஜெபம் பண்ணிட்டே இருங்க, நான் உங்களுக்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். தகப்பனே தகப்பனே, ராஜாதி ராஜாவே, ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அது உன்னை அணுகாது, அது உன்னை அணுகாது, அது உன்னை அணுகுவது இல்லை, அது உன்னை சேதப்படுத்துவது இல்லை. ஸ்தோத்திரம் இயேசுப்பா. இப்பொழுது ஒரு மகிமை விளங்குவதாக, விளங்குவதாக, விளங்குவதாக. ஒவ்வொருத்தருடைய தலையின் மேலும் உம்முடைய கரம் வைக்கப்படட்டும், கரம் வைக்கப்படட்டும். ஆமென்.
என்னுடைய பிள்ளை அதற்கு விலக்கி இருக்கிறார்கள். என்னுடைய பிள்ளை அந்த சாபத்திற்குள்ள வராது, அந்த வியாதிக்குள்ள வராது, அந்த அகால மரணம் வரக்கூடாது, அந்த நோயினால் அந்த மரணம் வரக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால அதை இப்ப நான் கடிந்து அப்புறப்படுத்தி நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முன்னோர்களுடைய சாபங்கள் விலகுவதாக. சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற கர்த்தர், உம்முடைய சிலுவை சாபத்தை உனக்கு நான் ஆசீர்வாதமாக மாற பண்ணினேன். அந்த பலவீனம் விட்டு மாறட்டும், அந்த வியாதி விட்டு மாறட்டும். அம்மா ஜெபிங்க, அப்பா ஜெபிங்க. என் நோய் என் பிள்ளைக்கு வரக்கூடாது, என்னுடைய பலவீனம் என் பிள்ளைக்கு வரக்கூடாது, என் நஷ்டம் என் பிள்ளைக்கு வரக்கூடாது, என் அவமானம் பிள்ளைக்கு வரக்கூடாது, என்னுடைய வாழ்க்கை என் பிள்ளை வாழக்கூடாது. நல்ல வாழ்க்கையை வாழணும், மகிமையான வாழ்க்கையை வாழணும். இயேசுவே இப்போ 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 கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக. ஆபிரகாம் ஆமென் இஸ்மவேலுக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டீரே, இப்ப தகப்பன் ஜெபிக்கிற ஜெபத்தை கேளுங்கப்பா. ஆகார் இஸ்மவேலுக்காக ஜெபித்த ஜெபத்தை கேட்டீரே, இப்ப தாயார் ஜெபிக்கிற ஜெபத்தை பிள்ளைக்கு கேளுங்கப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Thank you Jesus, thank you Jesus. Hallelujah. ஆமென், 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 ஆமென். நிச்சயம் ஆண்டவர் அந்த காரியத்தை செய்வார். நீங்க அதை பார்ப்பீங்க. நீங்க அதுல ஒரு நாள் நீங்க அப்படி யோசிக்க வேண்டாம். Thank you Jesus. நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் எங்க அப்படின்னு சொன்னா, தாம் வளர்ந்த ஊரிலே இயேசு, தான் வளர்ந்த ஊரிலே இயேசு என்ன பண்ணினாருன்னா, அங்க ஒரு பெரிய ஊழியத்தை கர்த்தர் செய்யறாரு. செஞ்ச உடனே அத்தனை பேரும் என்ன பண்றாங்கன்னா ஸ்பெஷல். அந்த ஊர்ல வளர்ந்த ஊர்ல அவர் என்னவா இருக்கிறாராமா, ஸ்பெஷலா இருந்தாரு. அவர் வளர்ந்த ஊர்ல அவர் ஸ்பெஷலா இருந்தாரு. ரெண்டாவது, எல்லாருடைய தலையின் மேலும் ஒரு ஆசீர்வாதம் வைக்கப்படுகிறது. என்ன ஆசீர்வாதம்னா, நீங்க வளர்ந்த ஊர்ல நீங்க யாரா தான் இருப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது நிச்சயமாய் நடக்கும். ஆண்டவருடைய பணி. அவர் செய்ய நினைத்தது தடைபடாது, தடைபடாது. நீங்க வளர்ந்த ஊர்ல நீங்க எப்படி வந்தீங்கன்னு எனக்கு தெரியல, எப்படி இந்த ஜெபத்தை கேட்டிருக்கீங்கன்னு தெரியல. உங்க வளர்ந்த ஊருக்கு நீங்க போகவே கூடாதுன்னு நினைக்கலாம். நீங்க வளர்ந்த ஊர்ல எதிர்த்து உங்களுக்கு நிக்கிறதுக்கு பலனே இல்லாம இருக்கலாம். அவ்வளவுதான். எனக்கு தெரிய வேண்டாம் நான் எப்படி இருக்கேன்னு, என் வளர்ந்த ஊருக்கு தெரிய வேண்டாம், சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு தெரிய வேண்டாம்ன்ற ஒரு முடிவுக்கு நீங்க வந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இந்த நிலைமை மாறும், இந்த நிலைமை மாறும். நீ வளர்ந்த ஊர்ல, நீ படிச்ச ஊர்ல, நீங்க படிச்ச ஊர்ல, நீங்க வளர்ந்த ஊர்ல எஸ் எஸ் உங்களை விசேஷமானவர்களாய் காமிப்பாரு ஆண்டவர், காமிப்பாரு, நிச்சயம் காமிப்பாரு. சோத்திரம், 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 சோத்திரம். இயேசுவே இத நம்புறோம், இத நம்புறோம். அப்பா என் பிள்ளைய பாருங்கப்பா. அந்த இடத்துல இனி போகவே வேண்டாம் தான் நினைச்சிருக்கிறாங்க. அவமானம், எத்தனை நிந்த, எத்தனை ஒளிஞ்சு ஒளிஞ்சு வாழ்கிற வாழ்க்கை. ஆண்டவரே அந்த இடத்துல இருக்கிறவங்க எவ்வளவு தவறா நினைச்சிட்டாங்க. இல்ல இல்ல இல்ல, ஸ்தோத்திரம். அந்த 2 காரியத்தையும் சொன்னீங்க. எலியாவினுடைய நாட்களில, எலிசாவினுடைய நாட்களில அந்த எத்தனையோ விதவைகள் இருந்தாலும் அந்த ஒரு விதவையை விசேஷப்படுத்துனீங்க. எத்தனையோ குஷ்டரோகிகள் இருந்தாலும் அந்த ஒரு நாகமான விடுதலை ஆக்குனீங்க. இப்போ இப்போ எங்க பிரச்சனையில 1000 பேர் இருக்கலாம், எங்க பிரச்சனையில எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம். ஆனா இந்த ஜெபத்துல கலந்து கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக, நடப்பதாக. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். Thank you Jesus. Hallelujah. நம்பர் 3, மூன்றாவதாக ஆண்டவர் இன்னொரு blessing நமக்கு தர போறாரு. வனாந்தரத்துல மட்டும் இல்ல இயேசு. ஆமென். அவர் மட்டுமல்ல இயேசு, அதுக்கப்புறம் எங்கேயும் இயேசு இருக்கிறார் அப்படின்னு சொன்னார். அவர் வீட்டிலையும் இயேசு, அவர் வீட்டிலையும் இயேசு. இப்ப எங்க வராரு அப்படின்னு சொன்னா, கர்த்தர் எங்க வந்தார் அப்படின்னு சொன்னா, வீட்டுக்குள்ளேயே வந்தார். ஆமென். தன்னுடைய வளர்ந்த ஊரை விட்டு பேதுருடைய வீட்டுக்குள்ள வரார். இப்ப வீட்டுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு நம்ம தியானிச்சோம். என்ன சரி பண்ணாராமா, எதை சரி பண்ணாராமா? ஃபர்ஸ்ட் சரி பண்ணது பெருசு, இப்ப சரி பண்ணது அதான். ஆண்டவர் என்ன சொன்னாராமா, எல்லாரையும் அவரிடத்துல கொண்டு வந்தாராமா. சின்ன சின்ன வியாதிஸ்தர்ல எல்லாம் கொண்டு வந்தாங்களாம். ஆனா இயேசு பெரிய வியாதி உள்ளவங்க மட்டும் என்கிட்ட வாங்கப்பா, சின்ன வியாதி உள்ளவங்க எல்லாம் அசிஸ்டன்ட் போய் ஜெபம் பண்ணுங்கப்பான்னு சொல்லல. வேதம் சொல்லுது எல்லாரும் மேலே ஆண்டவர் என்ன பண்ணாராம், கை வச்சாராம். சீடர்கள் எல்லாரும் சின்ன பிள்ளைங்க எல்லாம் அங்கங்க போயிட்டு பக்கத்துல நிக்கிறத பார்த்துட்டு அவர்களை என்ன பண்ணினார்களாமா, அதட்டினார்கள்.
சின்ன பசங்க எல்லாம் போகாதீங்க, ஐயா பக்கத்துல போகாதீங்க, தூர போங்க, ஓடுங்கன்னு. ஆனா அவர் என்ன பண்ணாராமா, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்க. பா, அவரு மகா பெரிய தேவனா இருந்தோம், எல்லாரையும் அவர் எப்படிதான் பார்த்தார் அப்படின்னு சொன்னாங்க. ஒரே மாதிரி ஒரே மாதிரி ஒரே மாதிரி. அவருடைய குவாலிட்டி எல்லாம் யாருக்கு வரும்? அவருடைய குவாலிட்டி எல்லாம் யாருக்கு வரும்? உண்மையிலே நம்ம எல்லாம் அப்படி யோசிக்கவே மாட்டோம். இப்ப பாருங்களேன், நம்மளே அப்படித்தானே. நம்ம என்னன்னா ரொம்ப பெருசா, இப்ப எங்கிட்டயே நிறைய பேர் இப்ப என்னன்னா நிறைய டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்றாங்க. இப்போ ஊழியம் வளர்ந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் நம்மள பக்கத்துல அவங்க வரல, பேசவும் இல்லை. ஏன் அப்படின்னா, சரி இதெல்லாம் பாஸ்டர்ட்ட நம்ம கொண்டு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி நின்று யாரோ ஒருத்தருக்கு கீழே உடன் ஊழியர்ல ஏதாவது இருந்தா, பெரிய பிரச்சனை ஏதாவது இருந்தா பாஸ்டர்ட்ட கொண்டு போய்க்கலாம், மற்ற மாதிரி ஒரு ஜோமன் நம்ம விட்டுருவோம் அப்படின்னு அந்த மாதிரி இது. ஆனா இயேசு என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, இல்ல 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 இல்ல, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுடைய பிரச்சனை, உங்களுடைய போராட்டம் யாருக்கு பெருசோ சின்னதோ அவருக்கு, நீங்க பெருசா பாத்தீங்கன்னா அவருக்கு பெருசுதான். நீங்க சின்னதா பாத்தீங்கன்னா உங்க ஹார்ட் எவ்வளவு பலன்னு எனக்கு தெரியாது, யாருக்கு தெரியும்? சத்தமா சொல்லுங்க. நான் கடந்த நாட்களில் ஒரு கொட்டேஷன் ஒன்று வாசிச்சேன். அப்போ அந்த கொட்டேஷன் வாசிக்கும் போது பெரிய பணக்காரர்கள், பெரிய இடத்துல உயர்ந்தவர்கள், பெரிய படிப்பாளிகள் மற்றவங்களுடைய பிரச்சனையை அவங்க துச்சமா நினைப்பாங்களாம். ஏன் அவங்க துச்சமா நினைக்கிறாங்கன்னா, அவங்க அதை விட பெரிய பிரச்சனைய அவங்க சந்திச்சதுனால, சாதாரணமான பிரச்சனையை அவங்க துச்சமா பாக்குறதுனால மற்றவங்களுடைய பிரச்சனையை அவங்க என்ன பண்ணுவாங்களாமா, அவங்கள பார்க்கும்போது, இப்போ ஒரு பெரிய பணக்காரர், அவருக்கு ஒரு உங்களுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு, இல்லை 10,000 ரூபாய் கடன் இருக்குங்களே, நீங்க 10,000 ரூபாய் எனக்கு கடன் இருக்கு சார் அப்படின்னு அவர்கிட்ட போய் கேட்டா, அவர் மாசம் 1 கோடி ரூபாய் ட்ரானோ பண்றவர் இருப்பாரு. அவருக்கு பேங்க்ல எவ்வளவு கடன் இருக்கும்னா 10 கோடி ரூபாய் கடன் இருக்கும். உங்களுக்கு எவ்வளவு கடன்? அவர் என்ன சொல்லுவாரு? போமா நீ வேற, எனக்கு 10 கோடி ரூபாய் கடன் இருக்குது, உனக்கு 10,000 ரூபாய் கடன் சொல்லிட்டு வந்துட்டேன். அப்போ அப்படி ஜெயிச்சவங்க எல்லாரும் ரொம்ப ஜெயிச்சதுனால மற்றவருடைய பிரச்சனையை அவங்க சாதாரணமா பார்ப்பாங்களாமா, அதை ஒரு பிரச்சனைன்றதே கன்சிடர் பண்ண மாட்டாங்களாமா. அந்த இடத்துல வச்சு பார்க்கும்போது, என் தெய்வம் மகா பிரபு, என் தெய்வம் மகா பிரபு, என் தெய்வம் எவ்வளவு பெரிய தெய்வம். ஆனா அவர் என்ன பண்றாரு? அவருக்கு இல்லாத ஞானமா, அவருக்கு இல்லாத அறிவா, அவருக்கு இல்லாத உயர்வா, அதனால்தான் அவர் தாழ்த்தும் போது எங்க தாழ்த்தினார்னா, அவர் தேவனுடைய குமாரனா இருந்தும் என்னை மீட்கும் பொடியாய் அவர் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி என்னை எவ்வளவு கீழே சந்திக்க முடியுமோ, என்னை எவ்வளவு கீழே சந்திக்க முடியுமோ, இல்லைன்னா நான் வந்திருக்க மாட்டேன், இல்லைன்னா நான் அவர்கிட்ட வந்திருக்க மாட்டேன். எனக்கு சமமா என்னை விட கீழே என்னை தேடி எடுத்தாரு. அந்த தேவன் யாரோ ஒருத்தர் இடத்துல நேருக்கு நேர் பேசிட்டே இருக்காரு. பாஸ்டர், இன்னைக்கு முழு கத்தை தான் என்கிட்ட பேசினேன். உண்மைதான் பாஸ்டர், என் பிரச்சனையெல்லாம் யார்கிட்டையாவது போய் சொன்னா, என் வீட்டிலேயே போய் சொன்னா, சும்மா போ, எப்போ பார்த்தாலும் கத்திட்டே எடுக்காத, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா. என் ஸ்கூலில் படிக்கும் போதெல்லாம் அப்படிதான் கேட்குறேன், காலேஜில் உள்ளவங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனையா. எத்தனையோ பேர் எவ்வளோ பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் தாண்டி வந்திருக்காங்க, இதெல்லாம் நீ பிரச்சனைன்னு சொல்லிட்டு திரியிற. அப்போ நான் தான் வீக்கா பாஸ்டர், நான் தான் வீக்கா, நான் தான் பலவீனமா அப்படின்னு நிறைய பேர் உங்க மனசுல குற்றப்படுத்தினால, இன்னைக்கு ஒரு இயேசு, வீட்டிலே இயேசு. அந்த இயேசு எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னா, என் பலவீனத்தை நான் எவ்வளவு, என் பலவீனத்தை, என் பிரச்சனைய நான் எவ்வளவு அதை பலன் கொண்டு பார்க்கிறேனோ, நான் எவ்வளவு தாங்க முடியாதவனா இருக்கிறேனோ, அதே இடத்துல என் தேவன் என்னை நன்றாய் அறிந்திருக்கிறவர், 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 என்னை அறிந்திருக்கிறவர், என்னை அறிந்திருக்கிறவர். தகப்பனே, உங்க மகிமை அப்படியே எல்லாரையும் தொற்றட்டும், உங்க பிரச்சனை எங்களை தொற்றட்டும் ஆண்டவரே. இந்த ஜெபம் ஆரம்பிச்ச நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் எங்களை தேற்றுறீங்க, எங்களை தட்டி கொடுக்குறீங்க, எங்களை பலப்படுத்துறீங்க, எங்களை சரி செஞ்சுட்டு இருக்கிறீங்க. ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் இதை செய்றீங்கன்னு எங்களுக்கு தெரியுது. ஏதோ எங்க மேல ஒரு பெரிய பிளானோட தான், பெரிய திட்டத்தோடு தான் இந்த காரியத்தை நீங்க செய்றீங்கன்னு எங்களுக்கு தெரியுது. அந்த திட்டம் நிறைவேறுவதற்கு எங்களை நீர் பயன்படுத்துவீராகப்பா. ஹalleluya. ஒரு இந்த பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சம்பவம் எனக்கு
இதை சொல்லிட்டு ஒரு 5 மினிட்ஸில் உங்களுக்கு ஜெபித்து முடிக்கிறேன். எனக்கு ஞாபகம் வருது அப்படின்னா, இந்த 2004 2004 வருஷத்தில் ரொம்ப ஒரு மாதிரி மன அழுத்தத்துக்குள்ள ரொம்ப மாட்டி சைக்காலஜிக்கலாக ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டேன். சைக்காலஜிக்கலாக பாதிக்கப்பட்டவொடனே தூக்கம் என்னை விட்டு சுத்தமாக போயிடுச்சு. எனக்குள்ள ரொம்ப பயம் ஆயிடுச்சு. அப்படியே ஹார்ட் பீட் அடிச்சுட்டே இருக்குது, யோசனை போயிட்டே இருக்குது, என்னால் அதை சரி பண்ணவே முடியல. அப்போ நான் போய் ஒவ்வொருத்தட்டையா சொல்லுவேன், இந்த மாதிரி எனக்கு பயமா இருக்கு, என்னன்னே தெரியல, எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, என்னன்னு எனக்கு தெரியல, என்னமோ எனக்கு யோசனையா இருக்குது, என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் என்ன பார்த்து சொன்னது என்ன அப்படின்னா, ஏன் பயப்படுற, எதுக்கு பயப்படுற, உனக்கு என்ன பொண்டாட்டியா பிள்ளைகளா, உனக்கு என்ன மக்களா குட்டியா, எடுத்த உடனே இதை தான் சொல்லுவாங்க. உனக்கு என்ன கல்யாணமாகி பொண்டாட்டி குட்டியா இருக்குது, இல்ல உனக்கு கடன் இருக்குதா, இல்லைன்னா உனக்கு பிரச்சனை இருக்குதா, ஒண்ணுமே இல்ல. 20 வயசான பையனுக்கு என்ன பெரிய பிரச்சனை, 20 வயசான பையனுக்கு என்ன ப்ராப்ளம், உனக்கு 20 வயசு, ஜாலியா போய் விளையாடாம ஜாலியா போய் இருக்காம போ, இதெல்லாம் சொல்லவே கூடாது அப்படின்னு தான் நிறைய பேர் என்ன பார்த்து சொன்னாங்க. என்னுடைய வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் நான் சொல்லும்போது அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, சரி என்னமோ இவனுக்கு ஆயிடுச்சு போல, இவனுக்கு ஏதோ பிசாசு பிடிச்சிச்சோ செய்வேன் அந்த மாதிரிலாம் நினைச்சு கொஞ்சம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கொஞ்சம் தட்டி கொடுத்து சரிப்பா ஒன்றும் பண்ணாதுப்பா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆனா 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் 4 மாசம் நீடிச்ச உடனே இப்ப எல்லாரும் என்ன பார்த்து என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, நீ நடிக்கிற, நீ நடிக்கிற, உனக்கு ஊழியம் செய்யறதுக்கு கஷ்டமா இருக்கு, நீ நடிக்கிற, நீ வேலை செய்யறதுக்கு கஷ்டமா இருக்கு, நீ நடிக்கிற, நீ ரொம்ப நடிக்கிற. எனக்கு இப்போ என்னுடைய பிரச்சனையை அவங்களிடத்துல சொல்ல கூட முடியாத அளவுக்கு அவங்களுக்கு என் பிரச்சனை இப்ப என்னவா தெரியுது அப்படின்னா, நான் வேணும்னு பண்றேன். இந்த சிச்சுவேஷன்ல யாராவது ஒருத்தர் இருக்கலாம், நீங்க மற்றவர்களுக்கு முன்பாக சில விஷயத்தை சொல்லும் போது அதை புரிஞ்சுக்காத நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியுமா, இவன் என்ன பண்றா சொல்லுங்க. நம்ம நிறைய பேருடைய கண்ணீர் மற்றவங்களுக்கு என்னவா தெரியுது சொல்லுங்க, நடிப்பா தெரியுது. நடிக்கிறா, நல்லா அழுது நடிக்கிறா, அழுது நல்லா அடிக்கிறா. நீலி கண்ணீர் வடிக்காத, விட்டுரு. நீ எதுக்கு இப்படி நடிச்சிட்டு இருக்கிற, எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க, நீ அழுத உடனே நம்ம பேசின உடனே நிறைய பேரு. ஆனா இது எல்லாத்தையும் சரியா அறிஞ்சவர் யாரு தெரியுமா, சரியா அறிஞ்சவர் யார் அப்படின்னா, உண்மையிலே நான் நம்புவேன், என்ன சரியா அறிஞ்சிருக்கிற ஒரே ஒருத்தர். நான் நடிக்கல அப்படின்னு யாருக்கும் நிரூபிக்கவே முடியல, எனக்கு இந்த பிரச்சனை தான் அப்படின்னு யாருக்குமே நிரூபிக்க முடியல. ஏன் அப்படின்னா, என்ன பார்க்குற யாருமே கண்டுபிடிக்க முடியாது. ஆனா எனக்குள்ள ஒரு பெரிய ஃபெயிலியர் ஓடிட்டு இருக்குது, அதை யாருக்கும் சொல்லி புரிய வைக்க முடியாது. ஏன் அப்படின்னா, என்னுடைய அனுபவத்துல கடந்து போனவங்க அன்னைக்கு எனக்கு முன்னாடி இல்ல, அவங்களுக்கு இந்த பிரச்சனையை பற்றி எதுவுமே தெரியாது, இந்த போராட்டத்தை அவங்க பார்த்ததே இல்லை. அதனால எல்லாருக்குமே என்ன எப்படி தெரிஞ்சுன்னா, நடிக்கிறதா தெரிஞ்சிருச்சு. ஆனா என் போராட்டம் ஒரே ஒருத்தருக்கு மட்டும் மறைச்சு வைக்கவே படல. அவர் அந்த பாதையில நடந்து வந்ததுனால, அவர் அந்த சிச்சுவேஷனுக்குள்ள போனதுனால எனக்கு என்னுடைய பிரச்சனை அவருக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு, என்னுடைய பிரச்சனை அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அதனால அவர் என்ன கைவிடவே இல்லை, என்ன அவர் கைவிடவே இல்லை. அந்த பிரச்சனையில் என்னை தூக்கினார், அந்த பிரச்சனையில் என்னை நிறுத்தினார், அந்த பிரச்சனையில் என்னை விடுதலையாக்கினார். இன்றைக்கு அப்படிப்பட்ட பிரச்சனையில இருக்கிறவர்களுக்கு ஜெபிக்கிறதற்கு, நேசிக்கிறதற்கு பலன் கொடுத்த அந்த தெய்வம் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை கைவிட்டுருவாரா? கைவிட்டுருவாரா? உங்களுடைய இருதயத்தை அவர் அறிஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. லதன மரஹதல ரத்யானரம இவளுக்கு அந்த பிள்ளையை குறிச்சு அக்கறையே இல்லை, இவளுக்கு அந்த பிள்ளையை குறிச்சு ஒன்றும் தெரியவே தெரியாது. இவ சும்மா சார் ஏதோ அந்த பிள்ளை மேல அக்கறை வச்சது மாதிரி நடிக்கிறா, அந்த கணவனார் மேல அக்கறை வச்சது மாதிரி நடிக்கிறா, அந்த கடனை பற்றி அவளுக்கு என்னமோ பெரிய பாரம் மாதிரி நடிக்கிறாங்க. அவருக்கு அக்கறையே இல்லை, அவர் என்னமோ வெளியில சும்மா சொல்லிட்டு திரிகிறாரு. இல்ல இல்ல, என்னை அறிந்திருக்கிற ஒருவர் இருக்கிறா. உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம், இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம். நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உங்களுடமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனரோடு இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவே என்னில் வாழ்கின்றார், இனி நான் அல்ல, இயேசுவே